சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதற்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேங்க், ஒன்லைனர், ஸோ 1 by 1 நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி 10 வினாக்களை உள்ளடக்கிய ஜிகே. ஏன்னா சைக்காலஜிக்கு எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ டாபிக் வைஸ் கொஸ்டினும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஒரு 15 முழு மாதிரி தேர்வு மட்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த முழு மாதிரி தேர்வோட அந்த டாப்பிக்கும் முடிஞ்சிடும். ஆக மொத்தத்தில் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இதற்கான பிடிஎஃப் லிங்கானது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம தொகுத்து கொடுக்குறோம். ஸோ இதில் இந்த ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8000 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கக்கூடிய 8 யூனிட் உங்களுக்கு ஜிகேக்கான சிலபஸ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் 8 யூனிட். இந்த 8 யூனிட்டையுமே முழுமையாக உள்ளடக்கி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்லைனர் 8000 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனர் 8000 அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 6000 வினா விடைகள் முழு மாதிரி தேர்வு. ஸோ அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு 6000 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 தொகுதிகளாக தயார் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜிகேக்கான கொஸ்டின்ஸ். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துறோம். ஃப்ரீ பேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலில் அதனுடைய பிடிஎஃப் கொடுத்துறோம். நீங்கள் அந்தந்த டாப்பிக்கை படிச்சுட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன, இந்த ஜிகேக்கு அப்படி நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன. இந்த ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்டரி முதல் யூனிட். அதே முதல் யூனிட்ல இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இந்தியா, அதாவது மாடர்ன் இந்தியான்னு சொல்றோம். அப்ப யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் இருக்கு. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா முதல் டாபிக் 1289 ஒன்லைனரும், இரண்டாவது டாபிக் 1892 ஒன்லைனரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 2 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1008 வினாக்கள் ஒன்லைனர்ல. யூனிட் 3 2 பாகமா இருக்குது. ஒன்று ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, அடுத்து ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல 1350 ஒன்லைனர், ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடுல 670 ஒன்லைனர். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3. யூனிட் 4 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5, அதே மாதிரி 6. ஸோ இந்த 3ஐயுமே கவர் பண்ணி 300 ஒன்லைனரும். அதே மாதிரி யூனிட் 7 எவ்ரிடே சயின்ஸ், இது 1550 வினாக்கள் ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 300 ஒன்லைனர் சொல்லி டோட்டலாக 8000க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்தந்த டாபிக் வைஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுப்பதற்கு நம்ம டாபிக் வைஸ் கொஸ்டின் பேங்க்கும் என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீ பேஜில் கொடுக்குறோம். இதே இது பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே. ஸோ இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு 85 தேர்வுகள், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி 85 ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் சைக்காலஜி மட்டும் போதும்னு சொல்லி வாங்கிட்டு டெஸ்ட் நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி ஜிகேக்கு, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனித்தனியான தேர்வுகளை ஆசிரியர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக விரைவில் சப்ஜெக்ட் வைஸ், அதாவது சைக்காலஜிக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தனி டெஸ்ட்,
ஸோ அந்த ப்ராசஸும் நம்ம இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஓரிரு வாரங்களில் அதையும் நம்ம கொடுத்துருவோம். ஆக மொத்தத்தில் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்கள் தயாராக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மட்டும் வாங்கியிருந்தாலும் இந்த சைக்காலஜி தேர்வு மட்டும், இப்போ ஜிகேக்கு ஒன்லைனர் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்குக்கான தேர்வு, அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு, ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஃப்ரீ டெஸ்ட் கொடுப்பதற்கான ஷெட்யூல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத ஓரிரு வாரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், அறிவிப்பு கொடுத்துருவோம். அதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. வேண்டிய தகவல்கள் அனைத்தையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே தொகுத்து கொடுத்துட்டோம். இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் அந்த பார்ட் முடிஞ்சிச்சு. எஜுகேஷனுக்கு அதே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிகேக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 15 முழு மாதிரி தேர்வு மட்டும். இதோட இந்த பார்ட் பி முடிஞ்சிருது. அடுத்து மேஜருக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக அடுத்து இங்கிலீஷ் ப்ளஸ் காமர்ஸ், இது ரெண்டுக்கான மெட்டீரியல் நம்ம ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அறிவிப்பு கொடுக்க வேண்டியது தான். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். 2025 தேர்வில் அரசு பணி பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையுமே இங்கே நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு உருவாக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிங்க. இதில் சந்தேகங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.